எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு ஒரு நூல் அறிமுக விழாவுக்கு சென்றிருந்தேன். இன்று 17 ஆகஸ்ட் 2025 பாரிஸ் மண்ணில் அறிமுக விழா நடைபெற்றது. அந்த நூலின் பெயர் என்னவென்று சொன்னால் ஒப்பாரி. இந்த நூலுக்கு பெயர் ஒப்பாரி. இந்த நூலை எழுதினவர் வாசுதேவன் என்பவர். பாரிஸில் வாசுதேவனை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஈழத்து மண்ணிலிருந்து 22 வயதில் பிரான்ஸ் மண்ணுக்கு வந்து பிரெஞ்சு மொழியை ஆழமாக கற்று சிறந்த மொழிபெயர்ப்பாளராக இங்கே பணியாற்றி கொண்டு இருக்கிறார். அவருடைய தொழில் மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் பல பிரெஞ்சு இலக்கிய நூல்களை, முக்கியமாக பிரெஞ்சு புரட்சியை தமிழாக்கம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 19ஆம் நூற்றாண்டு பிரெஞ்சு கவிதைகள் பல அவர் மொழியாக்கம் செய்து அதை நூலாக வெளியிட்டிருக்கிறார். அதற்கு பிறகு சிறுகதை எழுதியிருக்கிறார், கவிதைகள் எழுதுகிறார், மிகப்பெரிய ஓவியராக இருக்கிறார், பாடகராக இருக்கிறார், நடிகராக இருக்கிறார், சிங்கள மொழி கற்று சிங்கள மொழியிலேயும் மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறார். இந்த நூலின் அட்டையில் இருக்கிற இந்த படம் கூட, இந்த ஓவியம் கூட அவர் கையால் வரைந்த ஓவியம்தான். மிக சிறப்பான ஓவியம். ஒப்பாரி என்ற தலைப்புக்கு சரியான ஓவியமாக இருக்கிறது. ஒப்பாரி என்றவுடன் நாங்கள் நினைப்போம் இறந்த வீடுகளில் பாடப்படும் ஒரு அழுகை பாடல், ஒரு துன்பப் பாடல், ஒரு கவலை பாடல் என்று. ஆனால் இந்த ஒப்பாரி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கழித்த விடயங்களையோ அல்லது ஒரு பாரிஸ் மண்ணுக்கு வந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த கவலையான துன்பமான விடயங்களாகவோ அல்லது அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது அவருக்கு நேர்ந்த நிகழ்வுகளையோ என்று துன்பமான, கவலையான அல்லது கடந்து வந்த விடயங்களை சொல்லி நிற்கிறது தான் இந்த கவிதை நூல். எடுத்துக்காட்டாக ஒரு விடயத்தை சொல்லுவேனானால், வேப்பமர கிளைகளும் வெயிலும் நிலத்தில் நிழல் நாட்டியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தன. கேந்திர வடிவங்கள் ஒவ்வொரு இமைப்பொழுதும் மாறிக்கொண்டே இருந்தன. எந்த வடிவத்தையும் தேக்கி வைக்க முடியாதபடி நிழலாடி கொண்டிருந்தது தன்னை இழந்த மனம் என்று சொல்லி ஒரு கவலை நிறைந்த ஒரு கவிதையாக இது இருக்குது. இதில் அதிகமான கவிதைகள் ஆழமான கருத்தை கொண்டதாகவும் பலமுறை படித்தால் தான் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் கருத்தை உள்ளுக்குள் ஒளித்து வைத்திருக்கும் கவிதைகளாகவும் இருக்கின்றன. பல கவிதைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் குறும்பா போல இருக்குது, ஹைக்கு வடிவமாயும் இருக்குது, நறுக்கண்டு குறுகி சொல்ற வடிவமும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த கவிதை நூலில் ஒரு முக்கியமான விடயத்தை நான் கவனித்தேன். எந்த கவிதைக்கும் அவர் தலைப்பிட்டு எழுதல. அதற்காக ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அது அவரிடம்தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். இந்த நூல் அறிமுக விழாவை நான் காணொளிப்படுத்த முதல் இந்த நூலின் விலையை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சின்ன நூல், ஒரு பையில வச்சுக்கொண்டு ரெயின்ல புகைக்கையோ அல்லது வீட்டில் இடம் பிடிக்காத அளவுக்கான ஒரு குறுகிய நூல். ஆனால் பெரிய விடயங்களை உள்ளடக்கி இருக்குது. ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை கவிதையாக படிச்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நூலுடைய விலை மிக குறைவு, 5 யூரோக்கள் தான். 5 யூரோக்கு மிக சிறந்த ஒரு நூலை தானாகவே எழுதி தானாகவே அதற்கு ஓவியம் படித்து அச்சிலேத்தி இன்று நூல் அறிமுக விழா செய்திருக்கிறார். இவர் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்று ஏற்கனவே சொல்லிட்டேன், பன்முக கலைஞர் என்றும் சொல்லிட்டேன். இவரை பற்றி அங்கு வந்திருந்த பல பேர் நிறைய விடயங்களை கூறியிருந்தார்கள். பழைய நினைவுகள், கடந்து வந்த காலங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஓசை மனோ என்று அழைக்கப்படும் ஈழத்தெழுத்தாளர் பிரான்ஸ் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். மிக ஏற்புடையதான ஒரு விடயமாக அது இருந்தது. அது என்னவென்று சொன்னால், பிரான்ஸ் மண்ணில் தமிழன் என்று ஒரு அடையாளம் எது என்று காட்டுவோமே ஆனால் அது வாசுதேவன் என்றவர் தான் என்று சொல்லியிருந்தார். பல இலக்கியவாதிகள், பல கலைஞர்கள் பாரிஸ் மண்ணில் இருக்கிறார்கள். அவர்களின் வரிசையில இவரை முதன்மைப்படுத்தி அவர் காட்டியிருந்தார். அதை நிறைய பேர் வழிமொழிந்திருந்தார்கள். எனக்கு இந்த நூல் அறிமுக விழா ஒரு சிறப்பான விழாவாக இருந்தது. ஏனென்று சொன்னால், பாரிஸ் மண்ணில் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாசுதேவன் அவர்களை பற்றி நான் கேள்வியுற்றிருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு சிறந்த அறிஞர் ஒருவர் எமக்கு அருகில் இருக்கிறார். ஈழ மண்ணில் இருந்து தன் வேரை பிடுங்கி கொண்டு 22 வயதில் பிரான்ஸ் மண்ணுக்கு வந்து பிரெஞ்சு மொழியை ஆழமாக கற்று இன்று தன்னுடைய வேரை பிரெஞ்சு மண்ணில் ஆழமாக ஊன்றிவிட்டு அவர் பிரெஞ்சு மொழியோடு செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் தமிழ் மொழியிலும் மிக ஆளுமை கொண்டவராக இருப்பது இந்த கவிதையில் தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது. அவர் மொழிபெயர்த்த 19ஆம் நூற்றாண்டு பிரெஞ்சு கவிதைகளை மொழிபெயர்த்த நூலை பற்றிய சிறிய விளக்கம் ஒன்று கொடுக்க முடியுமா என்று கேட்கும் பொழுது
அதில் சில கவிதைகளை நாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. அந்த கவிதையின் உணர்ச்சி, அந்த கவிதையின் வடிவங்கள் மிக சிறப்பாக இருந்தது. ஒரு மொழிபெயர்ப்பு கவிதைகளாக அவை தெரியவில்லை. அதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன் அவர் எவ்வளவு ஆழமான மொழிபெயர்ப்பாளர் என்று. இன்னும் அவரை பற்றிய பல விடயங்கள் இருக்குது. வாங்கோ அந்த நூல் அறிமுக விழாவுக்கு போவோம். எதற்காக ஒப்பாரி என்று தலைப்பிட்டிருக்கிறார், ஒப்பாரி நூல் அறிமுக விழா பாரிஸ் மண்ணில் எப்படி நடைபெற்றது என்று பார்ப்போம். அதுக்கு மேல் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு நூல் அறிமுக விழா எப்படி இருக்கணும் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. நூல் அறிமுக விழா இப்படித்தான் அமையணும் என்ற ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் நான் ஒரு காணொளி படுத்தி போட்டிருந்தேன். அந்த காணொளி சில நேரம் வாசுதேவன் அவர்களுடைய காதில் எட்டியதோ எனக்கு தெரியவில்லை. இந்த நூல் அறிமுக விழாவில் வரவேற்பு நடனம் இருக்கவில்லை, தேநீர் இடவேளை இருக்கவில்லை. தொடர்ந்து நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 4 பேர்தான் உரை வழங்கினார்கள். ஏற்புரையில ஆசிரியர் 5 to 10 நிமிடங்களில் வேகமாக தன்னுடைய கருத்தை கூறி முடிச்சிருந்தார். அவரை பற்றி ஆழமாக அங்கு வந்திருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்ததால நூலை பற்றி கேள்வி கேட்டவர்களுக்கு நூலை பற்றிய விளக்கத்தை கொடுத்திருந்தார். மற்றபடி பிரெஞ்சு மொழியை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கோ, இது அவ்வளவு கடினமான செயல்பாடு அல்ல, தினமும் 2 சொல் 3 சொல் கற்றுக்கொண்டு வந்தீர்கள் என்றால் ஒரு புலம்பெயர் நாட்டில் அந்த மொழி கட்டாயம் தேவை என்றதுக்கான ஒரு விடயத்தையும் அவர் அதில் அழுத்தி கூறியிருந்தார். அங்கு வந்திருந்த அத்தனை பேரிடமும் வாசுதேவன் அவர்களிடம் ஏதாவது கேள்விகள் இருக்கா, இந்த நூல் சார்ந்த கேள்விகள் இருக்கா என்ற ஒரு விடயத்தை விட்டிருந்தார்கள். அது ஒரு சிறப்பான விடயமா இருந்தது. ஏனென்று சொன்னால் உரை வழங்க வந்தவர்கள் மட்டும் தங்களுடைய உரையை வழங்கிவிட்டு சென்று விடுவார்கள். பார்வையாளர்களாக வந்தவர்கள் அல்லது ஊக்குவிக்க வந்தவர்களால் தாங்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறோம், ஏதாவது ஒரு விடயம் கூற வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிற வகையில அந்த விடயத்துல இன்று வந்த பார்வையாளர்களுக்கு, ரசிகர்களுக்கு ஊக்கமளிக்க உதவி செய்ய வந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக வந்தவர்களுடைய கருத்தையும் கேட்பதற்கு ஒரு வழியாக அவர்களிடம் ஒளிவாங்கியை கொடுத்து வாசுதேவனிடம் நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் கேளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பல நண்பர்கள் அவருடைய பழைய நினைவுகளை, அவரோடு கழித்த நாட்களை சிறப்பாக கூறினார்கள். அதுக்கும் சிறப்பாக இருந்தது. நீங்களும் அவரை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.